தாத்தாவுடைய இந்த இறப்புல இருந்து இந்த மறைவுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பத்தை மீட்டெடுத்து கொண்டு வர பொறுப்பு எங்க பாக்யா கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி பழனிசாமி சொல்லிட்டு போக எங்க பாக்யாவும் அந்த யோசனையில தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 2 3 நாள் போயிடுது. தாத்தாவுடைய இந்த நாள் இல்லாம அவங்க ஒவ்வொரு நாள் பொழுத கழிக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா தினமும் காலையில எழுந்த உடனே தாத்தாவோட ஒரு சின்ன காமெடியை கூட கேட்காம அவங்களால இருக்கவே முடியல. எங்க ஈஸ்வரியை கலாய்க்கிறது இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தவங்கள பத்தி பேசி அவங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. வீட்ல இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்க நேரத்துல செல்வி வந்து, "என்னக்கா இந்த டைம் என்ன பண்ணிட்டு இருக்க? கிளம்புக்கா போகலாம்" அப்படின்னு சொல்றாங்க. எங்கடி கூப்பிடுறேன்னு எங்க செல்விய பார்த்து பாக்கியா கேட்க, "என்னக்கா ஏற்கனவே ரொம்ப நாள் எங்க ஹோட்டல்ல முடியாச்சு. இதுக்கப்புறம் முடியிருந்தோம்னா நம்ம வியாபாரம் என்ன ஆகுறது? வாக்கா போகலாம் பேசாம" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எங்க பாக்யாவ பார்த்துட்டு பாட்டியும் சொல்றாங்க, "இதுக்கப்புறம் வீட்ல இருக்க வேணாம் பாக்கியா. நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, எங்க பாக்யாவுக்கு மனசுக்கு என்னமோ போல இருக்கு. இனிமே தாத்தா இடத்துலேருந்து நான் இந்த குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கிறேன் பாக்கியா, நீ கவலைப்படாமல் கிளம்பு அப்படின்னு சொல்லி எங்கள் பாக்கியாவை அனுப்பி வைக்கிறாங்க. பாக்கியாவும் சரி கூட செல்வியும் சரி அங்கிருந்து கிளம்புற நேரத்தில் தான் எங்கள் பாக்கியாவுக்கு ஒரு யோசனை வருது. உடனே தன்னுடைய அறைக்கு, அதாவது எங்கள் மாமா இருந்த அறைக்கு வேகமாக ஓடி போகிறாங்க. ஓடி போய் பார்க்குறாங்க. என்னாச்சு பாக்கியா அப்படின்னு சொல்லி இங்கே பின்னாடியே போக, ஒன்றும் இல்லை, எனக்கு எங்கள் மாமா ஏதோ பேசுகிற மாதிரியும் சொல்கிற மாதிரியும் தோணுச்சு, அதனால தான் வந்தேன்னு சொல்ல, நீ அவர் நினப்பிலே இருக்கல்ல, அதனால தான் உனக்கு அந்த மாதிரியான ஒரு யோசனை வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு ஏதோ தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ரூமை ஒரு தடவை நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னக்கா நீ வீட்டிலே இருந்துட்டல, அவர் இறந்ததுக்கப்புறம் வெளியிலையும் வரலல்ல, நீ வாக்கா போகலான்னு சொல்லி இங்கே கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஹோட்டலுக்கு போனதுக்கு பிறகும் பாக்கியோட நினைப்பு முழுக்க இங்கே தன்னுடைய மாமா தூங்கின அந்த அறையை பற்றின நினைப்பு அதை மட்டுமே தான் சுற்றி சுற்றி வந்துட்டே இருக்கு. சரிடி செல்வி, நீ பார்த்துக்கோ, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, இப்போ என்னக்கா வீடு வரைக்கும், அங்கே தான் உன் அத்தை மாமியா பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுச்சுல, அப்புறம் என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்பவே பதறி அடித்து அங்கே வீட்டுக்கு ஓடுறாங்க. அத்தை நீங்கள் மாத்திரை போட்டிங்களா சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, என்ன பாக்கியா நீ எதுக்கு இந்த வெயிலில் அங்கேயும் இங்கேயும் அலையிற, இந்த மாதிரி நீ அலையாமல் அங்கேயே இருந்து பார்த்துக்கோ, நான் இங்கே வீட்டில் இருக்கேன், அதான் கூடவே அமட்டா அப்புறம் செனின்னு எல்லாருமே இருக்காங்கல்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. சாப்பிடுங்க அத்தை, அதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன்னு சொல்லும்போது எங்கள் பாக்கியா கண்ணு முன்னாடியே உட்காந்து ஈஸ்வரி சாப்பிட்டுட்டு, சரி பாக்கியா இப்போனாலும் போ, நான் போய் படுக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நீங்கள் வாங்க நானே உங்களை படுக்க வைக்கிறேன்னு சொல்லி இங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பாக்கியா. பாக்கியா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு தன்னுடைய அத்தையை படுக்க வச்சுட்டு அந்த அறையை திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. என்னம்மா காலையிலேருந்து நீயும் இந்த அறைக்கு வந்து பார்த்துட்டே இருக்க, அப்படி இங்கே என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்கிட்ட மாமா ஏதோ சொல்லணும்னு நினச்சி சொல்லாமல் போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அத்தை, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி என்னம்மா அன்னைக்கு நைட்டு முழுக்க எல்லாமே நம்மக்கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு, அப்படி சொல்லணும்னு நினச்சிருந்தா அவர் அப்போவே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருப்பார்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லைத்த எனக்கு ஏதோ மனசுக்கு ஒரு நெருடலாக இருந்துச்சுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாக்கியா, நீ அவர் நினப்புலேருந்து இன்னமும் வெளியில் வராமல் இருக்க, எனக்குமே அப்படித்தானே தோணிகிட்ருக்கு. அவர் என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரியும் அதே போல் தான் உனக்கும் இருக்கும் போல், நீ அதையெல்லாம் பற்றி யோசிக்காமல் போய் நீ ஹோட்டலை பாரு பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வேறு வழி இல்லாமல் ரூமை விட்டு வெளியில் வர பாக்கியாவுக்கு மனசு முழுக்க இந்த வீட்டை விட்டு கிளம்ப முடியாமல் இங்கே இருக்கணும் போல தான் அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. வீட்டிலேருந்து வெளியில் போக முடியலை, அவங்களுக்கு போகவும் பிடிக்கல. அப்போது செனி வர்றவங்க, என்ன ஆண்டி நீங்கள் எதுக்கு இப்போ திரும்ப திரும்ப அங்கே இங்கேயும் அலைஞ்சிட்ருக்கீங்க, அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னலன்னு சொல்லும்போது, இல்லைம்மா நீயும் முழுகாமல் இருக்க, அப்புறம் பாட்டிக்கும் உடம்பு முடியாமல் இருக்குது, இந்த மாதிரி நேரத்தில் நானும் ஹோட்டலில் போய் இருந்தேன்னா அது சரியாக இருக்காதுல்லன்னு சொல்லும்போது, அதான் அமிர்தா இருக்காங்கல்ல, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமிர்தா இருக்காதான், இருந்தாலும்மா அப்படின்னு சொல்லிட்டு இழிக்க போது, அதுக்கு இங்கே சென்னி சொல்கிறாங்க, ஆண்டி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கே கம்பல் பண்ணி வெளியில் அனுப்பி வைக்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் கூட ஆக மாட்டுது. என்ன வண்டி கூட ஸ்டார்ட் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லி திரும்ப உள்ள வர, என்ன ஆண்டி போகலைன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு தெரியலம்மா, வண்டி கூட ஸ்டார்ட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி இருங்க ஆண்டி ஒரு நிமிஷம், ஜெலியன் பக்கத்தில் தானே போயிருக்கான், அவன் இப்போ வந்துடுவான், அவனே வந்து உங்களை நான் கொண்டு வந்து ட்ராப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா ஏதாவது மெக்கானிக்கில் இருந்தால் கூட்டிகிட்டு வர சொல்லு, வண்டியை ரெடி பண்ணி கொடுத்தா நான் வண்டியிலே போய்க்குவேன், சாயந்தரம் நான் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் கூட நான் செல்வியை கூட்டிகிட்டு வந்துடுவேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி, நான் ஜெலியனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு செலியனுக்கு ஃபோன் பண்ணால், செலியன் வந்துட்டு ஒரு மீட்டிங் விஷயமா வெளியில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி எழிலுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு பார்த்தா எழில் வந்து ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை. என்ன ஆண்டி பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லும்போது, சரி பரவாயில்ல விடுமா, நான் செல்விக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, என்னக்கா நீ அதுக்கு தான் நான் போகும்போதே உன்னை கிளம்ப வேண்டாம்னு சொன்னேன், இப்போ பாரு அங்கே போய் மாட்டிக்கிட்டேன், ஒரு ஆட்டோ பிடிச்சி
நெக்ஸ்ட் நாளும் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்றைக்கி தான் வியாபாரம் அதிகம் ஓடலையே, ரொம்ப நாள் ஹோட்டலில் மூடினதுனால இன்றைக்கி அதிகம் ஆட்களும் வரல, அதனால் என்னடி பிரச்சனை, வர்றவங்க வரையும் பாரு, எவ்வளோ சீக்கிரம் மூட முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் எங்கள் ஹோட்டலை முடிட்டு நீ நேராக ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் செல்வி வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் வீட்டில் ஹாலில் அமைதியாகவே உட்காந்து யோசனையிலே இருந்துகிட்டு இருக்காங்க. எங்கள் பாட்டி தூங்கி கிளம்புற வரையும் ஹாலிலே உட்காந்துருக்க எங்கள் பாக்கியாவை பார்க்குறாங்க. என்ன பாக்கியா நீ ஹோட்டலுக்கு போகவே இல்லைன்னு சொல்லும்போது விஷயத்த சொல்கிறாங்க. அப்படியாம்மா, சரி இன்னைக்கு ஏதோ தெரியல, உன் மனசும் சரியில்லை, அதுக்கு ஏற்றது போல் வண்டியும் எடுக்கலை, சரி விடு, நீ ஏதாவது காஃபியில் குடிச்சியா, காஃபியில் குடிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் வேணா போட்டு வரட்டுமா அப்படின்னு எங்கள் அமிர்தா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அமிர்தா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் போயிட்டு மாமாவோட ரூமில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வருவான்னு சொல்லும்போது எங்கள் பாக்கியாவை பார்த்து ரொம்ப பாவமாக பார்க்குறாங்க ஈஸ்வரியும். சரிம்மா உன் மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதான் காலையிலேருந்து நீ அவன் நினப்பிலே இருந்துகிட்ருக்க, நீ போமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்க, பாவம் பாக்கியா என்னை விட அதிகமாக பாசம் வச்சுருந்தா, இங்கே தன்னுடைய அப்பா போல் பார்த்துக்கிட்டா, அவளால் அவருடைய இறப்பை எப்பயும்போது ஏற்றுக்க முடியாது. ஆரம்ப காலத்தில் பாக்கியாவை வெறுத்த நேரத்துலலாம், நான் அதிகமாக வெறுத்த நேரத்துலலாம் இங்கே அவளுக்கு துணையாக இருந்தது இங்கே அவர் மட்டும்தான். அவருடைய இறப்பை இவளால் ஏற்றுக்க முடியாது தான், அதை என்னால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு இங்கே ஈஸ்வரி அமிர்தா கிட்ட சொல்கிறா. அமிர்தா ஃபீல் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க உள்ளே போகிற பாக்கியாவை. உள்ளே போய் ரூமை சாத்திக்கிட்டு அங்கே உட்காந்து ரொம்ப அழுகிறாங்க. எதுக்கு மாமா, எதுக்காக விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க பாக்கியாவும். பாக்கியா இப்படி அழுதுட்டு அந்த பெட்டுக்கு கீழே வந்துட்டு ஒரு பென்ட்ரைவ் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. பெட்டுக்கு கீழே அவங்க எப்போதுமே போட்டிருக்க அந்த பெல்ட்டை தான் வந்துட்டு எங்கள் பாட்டி வந்து தாத்தா ஞாபகமாக வச்சு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த பெட்டில் சாஞ்சு அழுகும்போது அது தலகாணிக்கு கீழே உறுத்துறதை பார்த்துட்டு எடுக்கும் பொழுது அது தாத்தாவோட பெல்ட்டு. அந்த பெல்ட்டுக்குள்ளே இருக்கிறது தான் பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. அந்த பென்ட்ரைவை எடுத்து பார்க்கும்போது இது மாமாவோட பெல்ட்டில் இருக்குது. மாமா இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாரே, இது எப்படி மாமாவுடைய இதுக்குள்ளே வந்துச்சு, மாமா இதை தான் வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி அதை எடுத்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் இது என்னவா இருக்குன்னு தெரியாமல் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுமே எங்கள் தன்னோட அத்தைகிட்ட கொடுத்து, அத்தை இது மாமாவுடைய பெல்ட்டில் இருந்துச்சு, இதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமான்னு சொல்லி கேட்க, என்னன்னு தெரியல பாக்கியா, இது வரைக்கும் அவர் என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொன்னது கிடையாது, பேசினது கிடையாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. இன்னொரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. சரி இது என்ன, இதில் என்ன இருக்குன்னு நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி போட்டு பார்த்தலாமேன்னு அமிர்தாவும் சென்னியும் சொல்ல, இவங்க சொல்கிறது தான் சரி, லேப்டாப் வீட்டில் இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ, இருங்கத்தை நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி மாடியில் இருக்க அங்கே ஒரு லேப்டாப்பை எடுத்துகிட்டு கீழே வராங்க பாக்கியாவும். எடுத்துகிட்டு வந்து அதில் சொருகி இதை வந்துட்டு போட்டு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் ஆக மாட்டுது, என்ன ஏதுன்னு தெரியலேன்னு திரும்பவும் அதை எடுத்துகிட்டு திரும்பவும் வந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்காக அதை வந்துட்டு எடுத்து போட்டு பார்க்குறாங்க. போட்டு பார்க்கும்போது அதில் 2-3 ஃபோல்டர் இருக்குது. என்னமோ தாத்தா இதில் எது வச்சுருக்காரு, தாத்தாவுக்கு இதை பற்றி எதுவும் தெரியுமா ஆண்டி அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. என்னன்னு தெரியலையே, தாத்தா இது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது, எப்போதுமே புத்தகங்கள் மட்டும்தான் படிச்சுட்ருப்பாரு, அப்படி இருக்கும் பொழுது இந்த பென்ட்ரைவ் எப்படி கிடச்சிருக்கும், அதுலேயும் இதில் என்ன இருக்குன்னு தெரியலையே, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்குறாங்க. ஒன்றில் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ தான் வந்துட்டு எங்கள் பாக்கியாவுக்கு ஞாபகம் வருது. என்னென்னா எங்கள் இனியா ஒவ்வொரு நாளும் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்து எங்கள் தாத்தாவுக்கு வந்து கேட்கும் பொழுது தாத்தாவுக்கு பென்ட்ரைவில் வந்துட்டு அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. தாத்தா ஒரு நாள் இங்கே இனியா கிட்ட வந்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் என்கிட்ட கொடு, நான் அதை ஆல்பம் போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லும்போது தான் நானே போட்டு வந்து தரேனே தாத்தான்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காத தாத்தா, நீ எனக்கு அதான் சின்னதாக ஒரு குச்சி மாதிரி இருக்குமே அதில் ஏற்றி கொடுன்னு எங்கள் தாத்தா சொன்னது. அப்போ தான் எங்கள் பாக்கியை நினச்சி பார்க்குறாங்க. சரி தாத்தா, நானே எடுத்து வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறேன், நீங்களே போய் போட்டுக்க போகிறீங்களான்னு இங்கே இனியா வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸையும் அதில் சேவ் பண்ணி கொடுத்தது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரு ஃபோல்டரில் இருக்குது. இன்னொரு ஃபோல்டரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அந்த பென்ட்ரைவில் இன்னொரு ஃபோல்டரில் இருக்கிறத பார்த்ததுமே பாக்கியாவுக்கு ரொம்ப பேரதிர்ச்சி ஆகிடுது. என்ன இது இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாத்தாவா இதெல்லாம் ரெடி பண்ணது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அதில் இருக்கிற விஷயம் என்னென்னா, இங்கே ராதிகா பற்றின ஒவ்வொரு உண்மைகளையுமே அதில் தெளிவாக வந்துட்டு போட்டிருக்காங்க. இங்கே தனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக இங்கே ராதிகாவை ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணுற விஷயங்கள்லேருந்து ஒன்று ஒன்றா அவங்க ப்ரூஃப் எடுத்து இங்கே ராதிகாவை கெட்டவங்களா அவங்க எப்படிப்பட்டவங்கன்றதை இங்கே கோபிக்கு புரிய வச்சு, கோபியோட இந்த முட்டாள்தனத்தை அவனுக்கு எடுத்து கூறத்துக்கு இந்த ஆதாரத்தை தவிர நம்மக்கிட்ட வேறுமே எதுவுமே இருக்காதுன்னு சொல்லி தான் இங்கே யாருக்குமே தெரியாத தாத்தா இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க. ஆனால் அதுக்கு இடையில
இங்கே கோபி ஏகப்பட்ட குடும்பத்தில் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்த அதனால எங்கள் தாத்தா மனம் முடிஞ்சு போயிருந்திருக்காரு. இந்த விஷயத்த பாதியிலேயே நிறுத்தவும் செஞ்சுருக்காரு. ஆனால் இது ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சுக்கிட்ட ராதிகா தாத்தா இறந்த அன்னைக்கு கூட இங்கே ரூமுக்கு வந்தவங்க அந்த பெட்டெல்லாம் எடுத்துட்டு தேடி பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே கைக்கு சிக்கல. அந்நேரம் பார்த்து எங்கள் ரூம்குள்ளே யதார்த்தமாக என்ட்ரியான எழில பார்த்துட்டு ரொம்பவே பதட்டத்தில் இங்கே எதுவுமே தெரியாத மாதிரி அந்த ரூமை விட்டு விலகி போனதை பார்த்துருக்காங்க எங்கள் தூரமாக நின்று பாக்கியாவும். இதெல்லாம் அப்போ தான் அவங்களுடைய நினைவுக்கே வருது. என்ன பாக்கியா இதெல்லாம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட எங்கள் ஈஸ்வரி கேட்க எனக்கும் அதான் தான் புரியலை. மாமா இந்த விஷயத்த நம்மக்கிட்ட எதுக்கு சொல்லாமல் மறைச்சாரு அப்படின்றது தெரியலேன்னு சொல்லும்போது அவருக்கும் ஒருவேளை ஒரு ஆசை இருந்திருக்குமோ, நம்ம பையன் நம்ம கூட வந்து சேர்ந்துருவான், அவன் தப்பெல்லாம் புரிஞ்சுப்பான், தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட வந்து சேர்ந்துருவான்ற ஒரு எண்ணம் கூட அவருக்கு இருந்திருக்கலாம்ல. ஆனால் அவன் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் அவனை அடியோட வெறுக்க வச்சிருக்கு பாக்கியா. அதுதான் நடந்திருக்குன்னு எங்கள் ஈஸ்வரி ஆணித்தரமாக அதை நம்பி அதை சொல்லவும் செய்கிறாங்க. அதுக்கு இடையில அந்த பென்ட்ரைவில் இருக்கிறத பார்த்த எங்கள் பாக்யாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. உண்மையிலே ராதிகா இவ்வளோ மோசமானவங்களாக இருக்காங்களே, நாங்கள் இவங்ககிட்டேருந்து இப்படி ஒரு விஷயத்தை நான் நினச்சி கூட பார்க்கவும் எதிர்பார்க்கவும் இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு அப்போதே தெரியும் பாக்கியா, இவ சொத்துக்காக தான் நம்ம கோபியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான்ற விஷயமும் தெரியும். இந்த வீட்டுக்கான பணத்தை கூட அவள் தான் வாங்க சொல்லியிருக்கணும் கோபியை தூண்டி விட்டு. அதுதான் நடந்திருக்கு. அதான் இதில் தெள்ள தெளிவா எங்கள் உன் தாத்தாவே வந்துட்டு சொல்லியிருக்காரே அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட அதிர்ச்சியானாலும் அந்த பணமெல்லாம் எங்கே போயிருக்குன்னு எங்கள் சென்னி கேட்குறாங்க. அந்த பணமெல்லாம் அவகிட்ட தான் இருக்குது, அவகிட்ட மட்டும்தான் இருக்குது. மொத்த பணமும் இந்த வீட்டுக்காக வாங்கின 40 லட்சம் ரூபா பணமும் அவகிட்ட மட்டும்தான் இருக்குது. முதல்ல 20 லட்ச ரூபா பணம் வாங்கினாங்க, மீதி 20 லட்ச ரூபாய்க்கு இடத்த எழுதி வாங்கினாங்க. இப்படி எல்லாமே அவளோட பேரில் தானே எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்ல, இப்போது தாத்தா வந்துட்டு எப்படியாவது அங்களை காப்பாற்றணும் அப்படின்னு தானே நினச்சிருக்காரு பாட்டி. இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்ல, இது கூட எங்கள் தாத்தாவோட ஆசையாக இருக்கலாமேன்னு சொல்லும்போது அப்படி ஒரு ஆசை இருந்திருந்துச்சுன்னா அவர் எதுக்கு தான் பையன் தனக்கு கொல்லி வைக்க வேணான்னு சொல்லியிருக்க போகிறாரு. ஆரம்பத்தில் அப்படி இருந்திருக்கலாமா, ஆனால் போக போக அவர் அடியோடு வெறுத்ததுனால தான் இதை பாதியோட நிறுத்தியிருக்காரு. இல்லைனா இந்த செயலை எப்போவோ செஞ்சு முடிச்சிருப்பாருல்ல. எனக்கு அப்போவே தெரியும் ராதிகா மேலே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. சொத்துக்காக பணத்துக்காக தான் என் பையனை கல்யாணம் பண்ணியிருக்கணும், குடும்பத்துலேருந்து பிரிச்சிருக்கணும். இதுக்கு அவங்க அம்மா கமலா அவங்க அண்ணன் இப்படி ஏகப்பட்ட பேர் உடந்தையாகவும் இருந்திருக்காங்க. அவள் பொண்ணை கரை சேர்க்கணுன்றதுக்காக இங்கே மொத்த குடும்பத்தோட ஒரு சந்தோஷத்தையே சிதைச்சிருக்கான். அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் பாக்கியா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு ஃபோல்டரில் எங்கள் பாக்கியாவுக்காக அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதாவது என்னென்னா, பாக்கியாவை கெடுக்கணுங்கிறதுக்காக அவங்க தொழிலை கெடுக்கணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட சூழ்ச்சிகளை எங்கள் ராதிகாவும் செஞ்சுருக்காங்க. அதை பற்றின விஷயங்களையும் தேடி கண்டுபிடிச்சு அலசி அதை பற்றியும் சேகரித்து வச்சுருக்காங்க எங்கள் தாத்தா. இதெல்லாம் வந்துட்டு ஃப்யூச்சரில் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கோபிக்கு புரிய வச்சு அப்போனாலும் கோபியை எங்கள் பசங்க கூட ஒன்று சேர்த்துடலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் ஏமாற்றத்திலே போய் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இடையில கோபி ஏகப்பட்ட வேலைகளை எங்கள் பாக்கியா வந்து கஷ்டப்படணுங்கிறதுக்காகவும் இங்கே தன்னுடைய அம்மா ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு இங்கே அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று பேசினதை நினச்சோம். தாத்தா ரொம்ப மனசு உடைஞ்சு போனதுனால தான் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையுமே பேசாமல் போயிட்டாரு அப்படின்ற விஷயமும் இங்கே வந்து ஈஸ்வரியும் புரிஞ்சுக்கிறாங்க, அதே நேரம் பாக்கியாவும் புரிஞ்சுக்கிறாங்க. சரி விடு பாக்கியா, இதெல்லாம் தூக்கி தூரம் போடு அப்படின்னு சொல்லும்போது இல்லை, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கத்தான் செய்யணும். கண்டிப்பாக மாமா இவ்வளோ இறங்கி அதை போய் வேலை பார்த்துருக்காருன்னா ஏதோ ஒரு உண்மை சிக்கணுன்றதுக்காக தானே ஆள் வச்சு ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரியெல்லாம் எடுக்க சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு உண்மை இருக்குங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மாமா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னு எங்கள் பாக்கியாவும் சொல்ல, இதை கேட்ட ஈஸ்வரி இதுக்கு பின்னாடி வேறு என்ன இருக்க போகுது, அவர் நினச்சதெல்லாம் நடந்துருச்சு, இதையும் தாண்டி வேறு என்ன நடக்கணும்னு அவங்க ஆசைப்பட போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஈஸ்வரியும் பாக்கியாட்டே கேட்குறாங்க. அதை தான் நானும் கண்டுபிடிக்கணும்னு இருக்கேன். கண்டிப்பாக அந்த மர்மம் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக இந்த ராதிகா யார், எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சு அவங்க யாருன்றத உண்மையான முகத்தை எங்கள் கோபி முன்னாடி போட்டு உடச்சி தாங்கணும். அதுக்கு பின்னாடி அவர் நம்ம கூட சேரணும்னு நினச்சாலும் அது முடியாத காரியம்தான். ஆனால் அந்த குடும்பத்தோடையும் இருக்க முடியாமல் நம்ம குடும்பத்திலே வந்து சேர முடியாமல் அப்போ தான் நம்ம குடும்பத்தோட அருமையை பற்றி அவர் புரிஞ்சுப்பார். இங்கே வாழ்ந்தவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய எண்ணங்களை பற்றி அவர் புரிஞ்சுப்பாருன்னு எங்கள் பாக்கியா அடித்து சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறப்போ எனக்கு ரொம்பவே மனசு ஒரு சங்கட்டமாகவும் அப்படி என்ன இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு பாக்கியான்னு சொல்ல, கண்டிப்பாக நானே இது என்ன ஏதுன்னு தீர விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் பாக்கியா ஈஸ்வரி கிட்ட. ஈஸ்வரி அந்த எண்ணத்திலே தான் யோசனையிலையும் தான் இருந்துகிட்ருக்காங்க. அப்படி என்னவா இருக்கும், எந்த உண்மையை இந்த ராதிகா மிகப்பெரிய உண்மையை எங்கள் கோபிகிட்டேருந்தும் மொத்த குடும்பத்துக்கு பின்னணியிலேருந்து மறைக்கிறான். ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, கல்யாணம் ஆனதுக்கு சாட்சியாக இப்போ மையும் ஒரு பொண்ணு இருக்கான், அடுத்து இருந்த கருவும் கலைஞ்சு போச்சு, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு. இதையும் தாண்டி வேற என்ன உண்மை இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லையேன்னு ரொம்ப குழப்பத்தில் தான் எங்கள் பாட்டியும் இருந்துகிட்டு இருக்காங்க.
ஒரு வழியாக எங்கள் பாட்டியை சமாதானப்படுத்தி எங்கள் அதாவது ஈஸ்வரியும் வந்துட்டு தூங்க வச்சிடுறாங்க. அப்போ தான் அதுக்கு பிறகு தான் யோசிக்கிறாங்க, ஒருவேளை இங்கே தன்னுடைய மாமா இறப்புக்கு பின்னாடி முக்கியமான காரணம் இந்த ராதிகாவா இருக்குமோ, இவங்களால கூட மாமாவுக்கு எதுவும் ஆயிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறவங்க திடீர்னு வேகமாக ஓடி போய் உள்ளே இருக்க தன்னுடைய அதாவது மாமா எப்போதுமே போடுற அந்த டேப்லெட் டப்பாவை எடுத்து திறந்து பார்க்குறாங்க. எல்லாமே சரியாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு கடியில் இன்னொரு டேப்லெட் புதுசாக இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. இது நம்ம மாமாவுக்கு எப்போதுமே கொடுக்குற டேப்லெட் கிடையாதே, இதை மாமா போட்டதுனால தான் அவருக்கு அட்டாக் மாதிரி எதுவும் வந்திருக்குமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப யோசிக்கிறாங்க பாக்கியாவும். அந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு நேராக வெளியில் ஓடுறவங்க தன்னுடைய பைக் வேறு ரிப்பேராக இருக்கிறதுனால ஆட்டோ பிடிச்சிட்டு வேகமாக எங்கள் மருந்து அந்த சீட்டை அந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டு நேராக மெடிக்கல் ஷாப்புக்கு போகிறாங்க. போகிறவங்க இது என்ன மாத்திரை என்ன டேப்லெட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது ஹைடோஸ் டேப்லெட் ஆச்சு, இது யார் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இது என்னுடைய மாமனார் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, திடீர்னு அவர் உடல்நல குறைவால் இறந்து போயிட்டாரு, இப்போது இந்த டேப்லெட் எதுக்காக சாப்பிட்றது ஏன் சாப்பிட்றதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டேப்லெட்லாம் இப்போ எங்கேதுமே கிடைக்காதேம்மா, இது கொஞ்சம் ஹை லெவல் டோஸ் உள்ளதுனால இதை யாரும் எந்த மருந்து கடைகள்லையும் விற்கிறது கூட கிடையாது. ஆமாம், இந்த நீங்கள் மருந்து எங்கேருந்து வாங்குனீங்க? எப்போதும் உங்கள் மாமாவுக்கு எங்கள் கடையில் தானே நீங்கள் மருந்து வாங்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மருந்து நான் என்றைக்குமே உங்களுக்கு எழுதி கொடுத்ததே கிடையாதே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இது எப்படி வந்திருக்கும்? நம்மளை மீறி நம்ம வீட்டுக்குள்ளே இது வர்றதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ராதிகா தான் இருந்திருக்கணுமோன்னு தோணுது. மாமாவோட இறப்பு சாதாரண இறப்பாக இல்லை, கண்டிப்பாக இது திட்டமிட்ட ஒரு கொலையாக தான் இருக்குது அப்படின்றத எங்கள் பாக்கியாவும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி ராதிகா தான் இருக்கணும், அது என்ன ஏன்றதை நான் கண்டுபிடிச்சி அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு எங்கள் பயங்கர வெறியில் தான் பாக்கியாவும் இருந்துகிட்ருக்காங்க. அதை பற்றின ஒரு முழுமையான தேடுதலான ஒரு விஷயத்தில் இறங்குற பாக்கியாவுக்கு பழனிசாமி சார் கை கொடுக்குறாங்க. பழனிசாமி சார் கிட்ட உண்மையை சொல்ல பழனிசாமி கேட்குறாங்க, என்ன மேடம் சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் நடந்திருக்குமா? நீங்கள் எப்போதுமே வீட்டில் இருக்கிற நீங்கள் உங்களை மீறி எப்படி மேடம் இந்த டேப்லெட் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லும்போது, எப்போதுமே இந்த வீட்டுக்கு நான் டேப்லெட் வாங்கிட்டு வந்து வச்சிட்ருப்பேன். அப்படி இருக்கப்போ இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கும் தெரியலை சார். இதை மாமா சாப்பிட்ருக்காரு, சாப்பிட்டதுனால தான் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியாவும். என்ன மேடம் நீங்கள் சொல்லும்போது எனக்கே தலை சுற்றுற மாதிரி இருக்குது. இப்படியெல்லாம் யாரும் பண்ணிடுவாங்களா? அன்னைக்கு வரும்போது அவங்க ரொம்ப அழுதுட்டு தானே இருந்தாங்கன்னு சொல்ல, இது நடிப்பாக கூட இருக்கலாம்ல. ஒருவேளை தன்னை எல்லாரும் நம்பணுங்கிறதுக்காக நடிப்பு கூட செஞ்சுருக்கலாம்ல. அன்றைக்கி மாமாவை எடுத்துகிட்டு போயிட்டு வந்தது பிறகு கூட எங்கள் ரூம்குள்ளே அவங்க ஏதோ தேடிக்கிட்டு இருந்ததை நானும் கவனித்தேன். ஆனால் எங்கள் எழில் உள்ளே போனதும் எதுவுமே தெரியாத மாதிரி வெளியில் வந்த ராதிகாவையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பிறகு இந்த பென்ட்ரைவில் இருக்கிற விஷயத்தை பற்றியும் சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்க தேடி வந்தது அந்த பென்ட்ரைவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் பழனிசாமிக்கு வர அதை சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவும், நீங்கள் சொல்கிறதா தான் சார் நானும் யோசித்தேன். ஒருவேளை இந்த பென்ட்ரைவை பற்றின விஷயம் தெரிஞ்சிருக்கணும், ஒருவேளை இல்லைனா மாமாவுக்கு இதை விட பெரிய உண்மை வேறு ஏதோ தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் இங்கே வீட்டில் இருக்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, முக்கியமாக கோபிக்கு தெரிஞ்சிருக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சிருக்கலாம்ல. அதனால் கூட எங்கள் மாமாவை கொல்லணுன்ற ஒரு முடிவோடு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பழனிசாமிக்கு பேரதிர்ச்சியாக தான் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது மேடம். இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்துருக்கணும். நம்ம இதை வந்துட்டு ஆதாரம் இல்லாமல் அவங்கக்கிட்ட போய் சண்டை போடவும் முடியாது, ஆதாரம் இல்லாமல் போலீஸ் பக்கமும் நம்ம போகவும் முடியாது. எல்லாத்துக்கும் ஆதாரம் ப்ரூஃப் இது மட்டும்தானே முக்கியம். அது என்ன ஏதுன்னு நம்ம ரெடி பண்ணால் மட்டும்தான், அதுக்கான சாட்சியங்களோடு நம்ம போனால் மட்டும்தான் இவங்க பக்கம் இருக்கிற தப்பையும் இவங்க எப்படிப்பட்டவங்கன்ற ஒரு எல்லாத்தையுமே எல்லார் முன்னாடி நிரூபிக்க முடியும். அப்போ தான் கோபியையும் அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும்னு சொல்லும்போது, அவரை காப்பாற்றுறதை பற்றி எனக்கு எந்தவித சங்கட்டமும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை அவர் மனசு திருந்தி வந்தாலும் எங்கள் வீட்டில் யாரும் ஏற்றுக்கிற நிலைமையில் இல்லை. ஏன்னா அவரால் இப்போ ஒரு உயிர் போயிடுச்சு. அவரை பார்க்கும்போது அந்த நினைவுகள் மட்டும்தானே எல்லாருக்குமே வந்துட்டு போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அவரை யாருமே பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன், யோசிக்கவும் மாட்டாங்க. என்னால் அப்படி நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல, சரி விடுங்க மேடம், இப்போ இதுக்கு அவரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு பேசாமல் நம்ம இந்த விஷயத்தை பற்றி அமைதியாக நம்ம பொறுமையாக நம்மளுக்குள்ளே பேசி மட்டும் முடிவெடுப்போம். இந்த விஷயம் உங்களையும் என்னையும் மீறி வீட்டில் இருக்க மற்ற யாருக்குமே தெரிய வேண்டாம். இது தெரிஞ்சதுன்னா பின்னால் அவங்களுக்கு பிரச்சனை ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளால் இதை கண்டுபிடிக்க கூட போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட அமையலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க மேடம்னு சொல்லி இங்கே பழனிசாமி சொல்ல, சரிங்க சார்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அது என்னன்ற விஷயத்த எங்கள் பழனிசாமி கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏன்னா எங்கள் தாத்தா எங்கெல்லாம் போனாங்க அப்படின்ற விஷயமும், யாரை வச்சு இதெல்லாம் ஷூட் பண்ணாங்க, எப்படி இதெல்லாம் எப்படி தாத்தாவுக்கு தெரியுன்ற விஷயத்த எல்லாமே இங்கே கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய ஆட்கள் மூலமாக விசாரித்து இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்றாங்க. வாடிக்கையாக அவங்க எப்போதுமே ஃபோட்டோ எடுக்க போகிறேன் அந்த கடையில் தான் விசாரித்து பார்க்குறாங்க. முதல்ல இங்கே மறுக்கிறவங்க, அதுக்கு பிறகு இங்கே பழனிசாமியோட மிரட்டலுக்கு பயந்து எல்லா உண்மையும் கைக்கேறாங்க. ஆமாங்க, அந்த ஐயா தான் என்கிட்ட உதவி கேட்டாங்க, நான் தான் அவருக்கு உதவி பண்ணினேன், அவர் அதுக்காக எனக்கு பணமும் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது, இந்த ஒரு வீடியோ மட்டும் அவர் என்கிட்டயே இருக்கட்டும்
அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. பாக்கியாவை தனியாக கூப்பிட்டு எல்லா உண்மைகளையும் சொல்ல இதை கேட்ட பாக்கியா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததுக்கு காரணமே நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் சந்தேகப்பட்டது எல்லாமே உண்மைதான் மேடம். உங்கள் மாமனோட இறப்பு சாதாரண இறப்பு கிடையாது. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ராதிகா இருக்காங்க. ஏன்னா ராதிகாவுடைய அப்பா இறந்ததுக்கு உங்கள் புருஷன் அதான் உங்கள் முன்னாள் கணவர் கோபி தான் காரணம் அப்படின்றத அவங்க மனசில் ஆழ பதிஞ்சிருக்கு. ஆரம்பத்தில் இங்கே கோபியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு வீட்டில் பெரிய பிரச்சனையே போயிட்டு இருந்திருக்கு. கோபி தான் காதலிக்கிற விஷயத்த வீட்டில் வந்து சொல்லும்போது உங்கள் மாமனார் ஒத்துக்கலை. அதுதான் பிரச்சனைக்கு மூல காரணமே. பிறகு இங்கே ராதிகா வீட்டில் இது பெரிய பிரச்சனையாகி 2 குடும்பத்துக்கு அடியில் பிரச்சனையாகும் பொழுது தான் அவர் இதனால் வந்துட்டு இறந்து போயிருக்காரு. இது ராதிகாவுடைய மனசில் ஆழ பதிஞ்சதுக்கு பிறகு இது எல்லாத்துக்குமே காரணம் கோபி தானே. கோபியை பழி வாங்கணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது, முக்கிய சப்போர்ட்டாக இருந்தது அவங்களுடைய முதல் கணவர் ராஜேஷ் தான். ராஜேஷ் தான் இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம். ராஜேஷ் எங்கள் ராதிகாவுக்கு துணையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் காய் நகர்த்தி கொடுக்க தான் இந்த மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் கோபி கூட கல்யாணம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அதை ராதிகால ஏற்றுக்க முடியலை. முதல் கணவர் அவங்க கிட்ட போய் கேட்கும் பொழுது அவருக்கும் இதில் உடன்பாடு இல்லை, சம்மதம் இல்லை. ஆனால் ஒரு வழியாக அதான் ராதிகாவோட அம்மா கமலா இதையெல்லாம் பேசி ஒத்துக்க வச்சு ஒரு வழியாக எங்கள் கோபியை கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இதையெல்லாம் நடந்த பிறகும் கூட எங்கள் ராஜேஷ் கூட நம்ம ராதிகாவுக்கு தொடர்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. 2 பேரும் அடிக்கடி பேசிக்குவாங்க, சந்திச்சுக்குவாங்க. இது எல்லாத்தையுமே தாத்தாவுக்கு தெரியும். இதை பற்றி அவர் வந்துட்டு அந்த பையன்கிட்ட சொல்லி வச்சுருக்காரு. இதை பற்றின விஷயங்கள், இதை பற்றின ஆடியோ ப்ரூஃப் எல்லாமே அந்த பையன்கிட்ட இருக்குது. இது எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வந்தேன் மேடம், இதோ நீங்களே பாருங்கன்னு சொல்லும்போது அவங்க அடிக்கடி பேசுகிறது இந்த மாதிரியான வீடியோ எல்லாமே இருக்குது. இதை பார்த்து எங்கள் பாக்கியா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இதுக்கு என்ன சார் சம்மந்தம், இப்போ எதுக்காக சார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லும்போது கோபியோட குடும்பத்தை அடியோடு அழிக்கணும், நம்ம குடும்பப்பட்ட அதே கஷ்டத்தை அவங்கள படணும், அவங்க குடும்பத்தில் யாரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது மேடம் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய காரணம் இருக்கிறதுலாம் சரி, ஆனால் அநியாயமாக என் மாமனாரோட உயிர் போயிடுச்சேன்னு சொல்லி இங்கே பாக்கியா கதறி அழுக, அதுக்கான தண்டனையை நம்மளே கொடுத்துட்டா போச்சு, போலீஸ் கேஸ் அப்படின்னு போகிறத விட அதுக்கான தண்டனையை நம்மளே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பழனிசாமியும். இதை கேட்ட பாக்கியாவும் நீங்கள் சொல்கிறது தான் சரி, போலீஸ் கேஸ்னு போகும்போது தனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக வெளியில் வரதான் நினைப்பாங்களே தவிர கண்டிப்பாக இதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்காது. இதுக்கான தண்டனையை நானே கொடுக்குறேன், என்னுடைய அப்பாவை கொன்னதுக்கான தண்டனையை நானே கொடுக்குறேன்னு எங்கள் பாக்கியா சபதம் விட எடுக்கிறாங்க.